பாவம், சேர்லயே உட்காந்து தூங்குறானே. பார்த்தி, இல்ல வேண்டாம் வேண்டாம், நல்லா அசந்து தூங்குறான், தூங்கட்டும். ரஜினி, முழிச்சிட்டியாடி? இந்தா குடி. அனிதா, இவன் என்ன இங்கே தூங்குறான்? நைட் எங்க தூங்குனான்? கூடவே இருந்து பாத்துக்கிட்டான். நேரத்துக்கு அவன் தான் மருந்து கொடுத்தான். நான் கூட தூங்கிட்டேன்டி. அக்கா, ஏய், நீ தூங்கலையா? ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்கிற ரூம்ல இப்படியா கத்திட்டு வருவ? பேஷண்டா? யாரு? அடிப்பாவி, கண்ணு முழிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தியாடா இவள? நேத்துல இருந்து நீ கிடந்த கிடப்ப பாத்துட்டு புலம்பி தவிச்சிட்டு இருக்கும். பேஷண்ட்னு சொன்னதும் யாருன்னு கேக்குறியா நீ? அதெல்லாம் சரி, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னங்க மறந்து போச்சா? நேத்து நீங்க தானே ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணீங்க. என்னால ரொம்ப முடியல பார்த்திபா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நீங்க தானே கால் பண்ணீங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இவன் என்னடா இப்படி முழிக்கிறான்? நானா? நான் உனக்கு போன் பண்ணவே இல்லையே. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நேத்து நான் ஆபீஸ்க்கு போனேன். மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அப்புறம் இல்லைன்னு சொல்லி ஜிஎம் டென்ஷன் ஆக்கிட்டான். நான் வந்து வேலையை பார்த்தேன். அப்புறம் வெரி குட், அப்படிதான் சொல்லுங்க. அப்புறம் என் டேபிளுக்கு பக்கத்துல என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு வந்து என்னை தொட்டு பார்த்துட்டு ஃபீவரா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் வாமிட் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? ஆனா உனக்கு கால் பண்ணதா எனக்கு ஞாபகமே இல்லையே. மயங்கி விழுந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏங்க அதான் கால்ல இருந்தே காய்ச்சல் வாமிட்னு இருந்தது இல்ல, பேசாம லீவ் போட்டு வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே? வீட்ல இருக்கும் போதே எனக்கு காய்ச்சல் தான். லீவ் வேணும்னு கேட்டேன் பார்த்திபா. அந்த ஜிஎம் தான் மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டான். லீவ் எல்லாம் தர முடியாதுன்னு கத்துனான். ஏங்க அந்த வேலையும் வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானங்க? கூல், டென்ஷன் ஆகாத.
டென்ஷன் ஆகாதையா? அவன் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா ரஜினி? நீ இருக்கிறதே தெரியாம ஆபீஸ்ல உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. என்னாச்சு தெரியுமா? போதும். என்ன திடீர்னு என்ன புகழெல்லாம் ஆரம்பிச்சிட்ட? நான் மயக்கம் போட்டு விழுந்துட போறேன். சிரிக்காத. உன் உடம்புல சத்தே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ முதல்ல டைமுக்கு சாப்பிட பழக்கப்படுத்திக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. அப்பதான் சரியாகுமா? நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நாங்க உங்க ஆபீஸ்க்கு போய் உங்க பேக் வண்டியில எடுத்துட்டு வந்துடுறோம். ரஜினி, நான் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறேன். நீ பத்திரமா இரு, சரியா? வா. சார், இனிமே நீங்க இங்கேயே பார்க் பண்ணிருங்க சார். சரிங்கண்ணா. அட தம்பி வாங்க. ஆமா, நீங்க அனிதா மேடம் தானே? ஆமாண்ணே, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. இவன் என் தம்பி தான். அப்படியா? ஆமா, ரஜினி மேடம் எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்கண்ணே. நேத்து நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். நான் என்ன தம்பி செஞ்சுட்டேன்? நீங்க ஆபீஸை திறந்து பார்த்தே ஆகணும்னு உறுதியா சொல்லாட்டி நானும் அசால்ட்டா இருந்திருப்பேன். நேத்து நான் பகல்ல லீவு, வேற ஒருத்தர் இருந்தாரு. ஓ, அதான் எனக்கு தெரியல. இன்னைக்குதான் தம்பி சொன்னாங்க. என்னண்ணா சொன்னாங்க? ரஜினி மேடத்துக்கு நேத்து வேலையே பார்க்க முடியலையா, ஒரே காய்ச்சலும் வாந்தியுமா இருந்திருக்காங்க. உட்கார கூட முடியலையா தம்பி. இந்த புது ஜிஎம் எதுக்காக அவங்க மேல அவ்வளவு கோவமா இருக்காருன்னு தெரியல. ஆமா மேடம் இப்ப எங்க இருக்காங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. அவங்க வண்டி பேக் எல்லாம் இருக்குல்ல, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தோம். போங்க தம்பி, உள்ள போய் கேளுங்க. பியூன் எடுத்து தருவாப்ல. தம்பி, ரஜினி மேடத்தை உடம்ப நல்லா பாத்துக்க சொல்லுங்க. சரிண்ணே. அக்கா நீரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் ரஜினி மேடமோட பேக் போன்ல எடுத்துட்டு போக வந்திருக்கேன். நீங்க? நான் அவங்க ஃப்ரெண்டு தான். இங்க ஒர்க் பண்ணாங்கல்ல அனிதா, அவங்க தம்பி தான். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். ஷாம்லி. சொல்லுங்க. இவர் ரஜினி மேடத்தோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்காரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. ரஜினி மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களை இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சரிங்க. குட் மார்னிங் சார். இந்தாங்க. மார்னிங் சார். Who are you? யாருங்க இவன்? என்ன வேணும்? நீங்க எதுக்கு இந்த கேபின்ல நிக்கிறீங்க? ரஜினி மேடமோட திங்ஸ் எடுத்துட்டு போக வந்திருக்காங்க சார். மேடம்க்கு என்னாச்சு? ஆளை வச்சு திங்ஸ் எடுத்துட்டு வர அளவுக்கு அப்படி என்னாச்சு? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். நேத்து உங்க ஆபீஸ்ல தான் மயங்கி கீழே விழுந்து என்னது? ஆபீஸ்க்குள்ள வந்தியா? என்ன தைரியம் இருந்தா ஏன் பெர்மிஷன் இல்லாம ஆபீஸ்க்குள்ள வந்திருப்ப? என்ன சார் பேசுறீங்க? ஒரு ஸ்டாஃப் உள்ள இருக்காங்க,
அத கவனிக்காம ஆபீஸ பூட்டிட்டு போனது தப்பு இல்ல, நான் தேடி வந்து கூட்டிட்டு போனது தப்பா? உள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிருக்கணும். சார், உங்க செக்யூரிட்டி கூட தான் உள்ள வந்து ரஜினியை கூட்டிட்டு போயிருக்கோம். கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் சார். அவங்களுக்கு ஆபீஸ் வேலை தான் ஒழுங்கா பார்க்க தெரியாதுன்னு நினைச்சேன். அவங்களையும் ஒழுங்கா பார்த்துக்க தெரியாதா? அவங்க செத்தே போயிருந்தாலும் அது அவங்க பிரச்சனை. என் பெர்மிஷன் இல்லாம நீ உள்ள வந்தது தப்பு. என்னடா முறைக்கிற? சார், எல்லாரும் இருக்காங்க, நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. என்னால உங்க ஆபீஸ் வேலை கிட வேண்டாம். வாங்க நம்ம தனியா போய் பேசிக்கலாம். உன்கிட்ட தனியா பேச எனக்கு என்னடா இருக்கு? கெட் அவுட். சார், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சார். ப்ளீஸ். சார், ஒரு நிமிஷம். ஏண்டா, ஒரு உசுர்னா உனக்கு அவ்வளவு லேசா போச்சா? இந்த ஆபீஸ்க்காக ரஜினி எப்படி உழைச்சிருக்காங்கன்னு யார்கிட்டயாவது கேட்டாவது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு பொண்ண செத்தே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்வியா? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியாடா எருமை? நானும் போனா போதுன்னு பொறுமையா பார்த்தா ஓவரா போயிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி பாரு, அவங்க இருப்பாங்க, நீ இருக்க மாட்ட. ஒழுங்கு மரியாதையா வெளியில வந்து ரஜினியோட திங்ஸ் எல்லாம் நீயே எடுத்து கொடுக்கற. ஏதாவது சேட்டா பண்ண, இங்க பாரு, ரஜினிக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்க்கு வருவாங்க. அவங்களே அடம் பிடிச்சு நாளைக்கே ஆபீஸ்க்கு வந்தா கூட அவங்களால செய்ய முடிஞ்ச வேலையை மட்டும் தான் செய்வாங்க. அவனை ஏதாவது டார்ச்சர் பண்ண, அவ்வளவுதான் உனக்கு. வா. வாங்க. இந்தாங்க அவங்க திங்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ். வரட்டா? நீ போடா. இது எல்லாத்துக்கும் ரஜினி பதில் சொல்லுவா. அக்கா இன்னும் வரலையாமா? இல்லடி, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்றதுன்னே தெரியலடி. அம்மா, நீங்க ராத்திரியும் சரியா தூங்கலம்மா. முதல்ல இந்த டீயாவது குடிங்க. எதுவும் வேண்டாண்டி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேடி. அம்மா, முதல்ல நீங்க உள்ள வந்து உட்காருங்க. அக்கா சொல்லுக்கா. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. ரஜினி, என்னங்க கனவா? இவன் சேட்டையை பாத்தி அனிதா.
என்ன பார்த்தா என்ன கனவு காண்ற மாதிரியா இருக்கு? அட போங்க. பேஷண்ட்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. அப்ப ஜாலியா கனவு காட்டுறீங்களான்னு கேட்டா அதுக்கும் திட்டுறீங்க. என்னக்கா உன் ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க? அதானே நீ என்னடி அவனை மிரட்டுற? என்னடி கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஏங்க நீங்க வேற. பாசமா இருக்கிறது எப்படின்னு நாங்களே உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற லெவலுங்க. என்ன கிண்டல் பண்றியா? சச்சா, அவன் எப்ப பார்த்தாலும் இதாண்டி சொல்லிட்டு இருக்கான். ரஜினி வேற லெவலு, ரஜினி வேற லெவல்னு. இதே பாட்டு தான் எப்பவுமே. அக்கா ஏன்? சொல்ல மறந்துட்டேன். நர்ஸ் வந்திருந்தாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களாம். ஆமா ரஜினி, நேத்து நைட்டே சொன்னாங்க. நாங்க டாக்டரை பார்த்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்துட்டோம். நீ கிளம்பு. போகும்போது டாக்டரை பாத்துரு, சரியா? ஆமாண்டி, பாவம் வீட்லயே எதுவும் சொல்லல. நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. என்ன தேடிட்டே இருப்பாங்க. நேத்து போன பொண்ண இன்னும் காணுமேன்னு ஒரு போன் பண்ணி கேட்க தோணல யாருக்கும். இவதான் அவங்கள தேடுவான். பேசுறா பாரு பேச்சு. ஏண்டி இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? பணத்தை தூக்கிட்டு ஓடி போன பையன்கிட்ட கால் பண்ணி பேச தெரியுது. ஆனா உனக்கு காணுமேன்னு போன் பண்ணி கேட்க தெரிஞ்சது உங்க அம்மாக்கு. அட்லீஸ்ட் எனக்காச்சும் கால் பண்ணி இந்த மாதிரி ரஜினி இன்னும் வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லிருக்கலாம்ல. அது கூட தோணல அவங்களுக்கு. நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆவற? அவங்க அப்படிதானே தெரியும்ல. இங்க பாரு, இதுக்கு மேலே நீ அவங்கள நம்பிட்டு இருக்காத ரஜினி. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, கோவப்படாத. வா, முதல்ல இங்க இருந்து கிளம்பினாலே போதும். சரி வா போலாம். முதல்ல டாக்டரை பார்த்துட்டு போலாம். வா. அம்மா பதட்டப்படாம டீயை குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாண்டி. குடிங்கம்மா, குடிங்க குடிங்க. குடிங்க. மா பதறாம டீ முதல்ல குடிங்கம்மா. அக்கா பத்திரமா வந்துருவா. வந்துருவாமா? நீங்க குடிங்க. ரஜினியா, ரஜினி என்னடி ஆச்சு உனக்கு? எங்கடி போன? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு திவ்யா சொன்னாலே. நைட்டு முழுக்க வீட்டுக்கும் வரல, போன் பண்ணாலும் எடுக்கல. எங்கடி போன? ஏண்டி இப்படி பண்ற? அம்மா நேத்து ஃபுல்லா தூங்கவே இல்லை ரஜினி. நீ வா, நீ வா ரஜினி, வா. உட்காரு. ரஜினி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் வேணா சோடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அக்கா, லேசான ஃபீவர் தான். இப்போ ஒன்றும் இல்லக்கா, ஓகே தான். இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கடி போன? நேத்து ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாமா. ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலா? என்னடி ஆச்சு? அனிதா, நீ கூட தான் இருந்தியா?
ஆமாமா. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதாடி? ஆ, அது வந்துமா இவதான். அனிதா, ஏய், ஏண்டி அனிதாவை மிரட்டுற? இவள நைட்டு முழுக்க காணோன்னு நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? அம்மா நான் தான் வந்துட்டேன்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் என் ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ம். சங்கரி, நீ போய் ரஜினிக்கு டிஃபன் ரெடி பண்ணு. ஆ, திவ்யா, நீ இவளுக்கு குளிக்கக்குள்ள வெந்நீர் ரெடி பண்ணு, சரியா? ம், சரிம்மா. ஆஹா, இது ரஜினி வீடு தானா? ஓவர் கவனிப்பா இருக்கே. ரஜினி, சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். சரி. ரஜினி, ஒரு நிமிஷம். என்னம்மா? சம்பந்தி வீட்ல இருந்து பேசினாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க? அரவிந்த் வீட்ல இருந்தா என்னம்மா? அது அது வந்து நம்ம ராதிகாவுக்கு தாலி பிரிச்சு கட்டணும்ல, அத பத்தி பேச வராங்களாம். தாலி செயின் எத்தனை பவுண்ட்ல போடணும், என்ன ஏதுன்னெல்லாம் பேசணும்ல. நீ இருந்தா தானே சரியா வரும். உன்னை காணுமேனுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு.